அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னல் ஹம்தலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அஅமாலினா. மை யஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்ல லஹு வ மை யுலில்ஹு ஃபலா ஹாதிய லஹு. அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு அம்மா பஅத். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். யா அய்யுஹல்லதீன ஆமனூ இத்தகுல்லாஹ் ஹக்க துகாத்திஹி வலா தமுத்துன்ன இல்லா வ அன்தும் முஸ்லிமூன். கண்ணியத்துக்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹு ரப்புல் ஆலமீன் நம் மீது கடமையாக்கி இருக்கின்ற இந்த ஜும்மாவுடைய நாளில் அதை நிறைவேற்றுவதற்காக நாம் அனைவரும் இங்கே ஒன்று குழும்பிருக்கக்கூடிய இந்த சந்தர்ப்பத்தில் பராத் இரவு என்பது இஸ்லாத்தில் இல்லை என்கின்ற தலைப்பின் கீழ் ஒரு சில செய்திகளை நாம் அறிந்து கொள்ள இருக்கிறோம். இந்த தலைப்புக்கான காரணம் என்னவென்று சொன்னால், நாம் பயணித்து கொண்டிருக்கக்கூடிய இந்த மாதம் ஷாபானுடைய மாதமாக இருக்கிறது. இந்த மாதத்துடைய 15ஆம் நாளை ஷபே பராத் என்று சொல்லி அதில் ஏராளமான வணக்க வழிபாடுகளை செய்யக்கூடியவர்களாக, அதை சிறப்பிக்கக்கூடியவர்களாக சில மக்கள் இருப்பதை, இஸ்லாமியர்களில் முஸ்லீம்களில் சில பேர் இருப்பதை நாம் பார்க்கிறோம். அந்த ஷாபானுடைய 15 ஷபே பராத் என்று என்னெல்லாம் அவர்கள் செய்வார்கள் என்று சொன்னால், பள்ளி வாசலை விளக்குகளால் அலங்கரித்து, அதன் பிறகு இஷா தொழுகையை தள்ளி வைத்து 3 யாசீன்கள் ஓதப்படும் அப்படின்னு சொல்லி அறிவிப்பு செய்து, எதுக்காக இந்த 3 யாசீன் ஓதப்படுகிறது அப்படின்னா அதற்கு ஒரு டெஃபினேஷன் கொடுக்குறாங்க. முதல் யாசீன் பாவ மன்னிப்பிற்காக, 2வது யாசீன் கபராளிகளுக்கு ஹதியாவாக, இந்த இறந்து நம்ம அடக்கம் பண்ணியிருக்கோம்ல கபராளிகள், அவர்களுக்கு ஹதியாவாகவும் நீண்ட ஆயுளுக்காகவும். இது யாரு நீண்ட ஆயுள்? யாரு இங்க இருக்கிறாரோ அவருக்கு. அதே மாதிரி 3வது யாசீன் பரக்கத்து கிடைப்பதற்காக அப்படின்னு சொல்லி என்ன செய்யறாங்க, அதற்கு ஒரு டெஃபினேஷன் கொடுக்குறாங்க. சரி, அது முடிந்த பிறகு என்ன செய்வாங்கன்னு பார்த்தா 100 ரக்காத்துகள் தொழ வேண்டும். 1 கிடையாது 2 கிடையாது, 100 ரக்காத்துகள் தொழ வேண்டும். அதன் பிறகு என்ன அப்படின்னு பார்த்தா பகல்ல நோன்பு நோக்க வேண்டும். இப்படின்னு ஒரு பட்டியல் பள்ளிவாசல் சார்ந்து அவங்க சொல்றது, இந்த ஷபே பராத்தில் இப்படிலாம் நடக்கணும் என்று. சரி, வீடுகளில் எப்படி இருக்கிறாங்கன்னு பார்த்தா அதுலேயும் ஒரே பரபரப்பு தான். காலையில் எழுந்தவனே என்ன செய்யறது, கணவன்மார்கிட்ட கறி வாங்கிட்டு வாங்க, இன்னைக்கு ரொட்டி சுடணும், கறியானம் வைக்கணும், எல்லாம் அக்கத்து பக்கத்து வீட்டுக்கெல்லாம் கொடுக்கணும். மிக முக்கியமாக அசுரத்தை புக் பண்ணிடுங்க. ஏன்னா இன்னைக்கு என்ன செய்வாருன்னா அசுரத் ரொம்ப பிஸியாக இருப்பார். அதுக்கு தான் இஷா தொழுகையை தள்ளி வைக்கிறார். அந்த காரணம் நமக்கு தெரியும். தள்ளி வச்சுட்டு ரொம்ப பிஸியாக இருப்பார். ஏன்னா அந்த அளவுக்கு சில பள்ளி வாசலில் பார்த்தீங்கன்னா ஊர்களில் சிறுவர்கள்லாம் வரிசையில் நிற்பாங்க. அசுரத் எங்கள் வீட்டுக்கு வாங்க, எங்கள் வீட்டில் ஒரு ஃபாத்தியா போடுங்க, எங்கள் வீட்டில் ஒரு ஃபாத்தியா போடுங்க என்று இந்த மாதிரிலாம் நடந்து கொண்டு இருக்கிறது. அப்ப இதை தெளிவுபடுத்த வேண்டிய பொறுப்பும் கடமையும் நம் அனைவருக்கும் இருக்கிறது. இப்ப இங்க வந்திருக்கக்கூடிய நமக்கு அல்லாஹ்வுடைய அருளை கொண்டு இதற்கெல்லாம் திருமறை குர்ஆன்லயோ ஹதீஸிலேயோ ஆதாரம் இல்லை என்று நம்ம விளங்கியிருந்தால் அல்ஹம்துலில்லாஹ். விளங்காத சகோதரர்கள் இருந்தால் புரிந்து கொள்வதற்காகவும், அதே போன்று நாம் விளங்கிய செய்தியை பிறருக்கு எடுத்து சொல்வதற்கும். ஏன்னா ஏராளமான மக்கள் என்ன செய்யறாங்கன்னாங்க, இவர்கள் சொல்லக்கூடிய இந்த கதைகளை நம்பிக்கொண்டு, ஏன்னா இதுக்கு எந்த விதமான ஆதாரமும் இல்லை. திருமறை குர்ஆனிலோ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய ஆதாரபூர்வமான ஹதீஸுகளோ இல்லை. இதை நம்ம சொல்லல, அதாவது ஆதாரம் இல்லை என்பதுதான் யதார்த்தம். இதை தாண்டி அவர்கள் மதிக்கின்ற, அவர்கள் மார்க்கத்துக்கு ஆதாரமாக வைத்திருக்கக்கூடிய குர்ஆன் ஹதீஸ் தான் மார்க்கத்தின் ஆதாரம். ஆனால் அவங்க என்ன செய்வாங்க, மதுஹப் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மதுஹப்ல இருக்கக்கூடிய ஒரு தகவலை பார்த்தீங்கன்னா அவங்களே என்ன செய்கிறாங்க, இந்த ஷாபான் 15 சம்பந்தமாக
இவர்கள் சொல்லக்கூடிய எடுத்து வைக்கக்கூடிய, ஏன்னா இது மார்க்கத்தில் இல்லை என்று நாம் பிரச்சாரம் செய்யும் போது, களத்தில் இறங்கி அல்லாஹ்வுடைய அருளை கொண்டு மக்களை மீட்டெடுப்பதற்காக நம்ம பிரச்சார களத்தில் இறங்கும் போது அவங்கள ஒரு சாரார் என்ன செய்யறாங்க, இந்த அருக்குல்ல ஆதாரம் என்னப்பா இந்த அருக்க ஹதீஸ் என்பது மாதிரி மிகவும் பலகீனமான ஹதீஸுகளை, இட்டுக்கட்டப்பட்ட ஹதீஸுகளை எடுத்து காட்டக்கூடிய நிலை இதை அவங்களே சொல்றாங்க. என்ன சொல்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஹதீஸ் என்பது, இது குறித்த ஹதீஸ் எல்லாம் என்பது இது இட்டுக்கட்டப்பட்டவை. யார் சொல்றா? பதுவுல் முயின் என்று சொல்லக்கூடிய, அதாவது ஒவ்வொரு மதுகப் இருக்குல்ல, ஷாஃபி மதுகப்புடைய விளக்க உரை துணை நூல்னு சொல்லுவாங்க. அதுல அவங்களே சொல்றாங்க, ஷாபான் சம்பந்தமாக இந்த 15 நாள்ல இந்த 15ஆம் நாள் நடக்கக்கூடிய இந்த நிகழ்வு சம்பந்தமாக இவர்கள் சொல்லக்கூடிய அந்த ஹதீஸ் என்பது எல்லாம் இட்டுக்கட்டப்பட்டவை. சரி, ஒண்ணு முடிஞ்சிருச்சா? அடுத்து என்ன செய்யறாங்க அவர்களுடைய, இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்குங்க. இப்ப நமக்கு என்ன தகவல் இருக்கிறது? மார்க்க ஆதாரம் என்பது திருமறை குரானும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஆதாரபூர்வமான செய்தி தான். இதை அல்லாஹ் நம்மிடத்தில் பேசுகிறான், திருமறை குரான்ல பேசுகிறான். இத்தபிஉ மா உன்சில இலைக்கும் மிர் ரப்பிக்கும் வலா தத்தபிஉ மின் தூனிஹி அவ்லியா கலீலம்மா ததக்கரூன். நீங்க திருமறை குரானை எடுத்து பாருங்கள், அல்லாஹ் பேசுகிறான், உங்கள் இறைவனிடமிருந்து எது அருள பெற்றதோ அதை தான் நீங்கள் பின்பற்ற வேண்டும். எப்படி அழகா அல்லாஹ் பாடம் நடத்துறான் பாருங்க. மற்றவர்களை பொறுப்பாளர்கள் ஆக்கி நீங்கள் பின்பற்றக்கூடாது. மிக தெளிவாக அல்லாஹ் கிட்ட இருந்து அருளப்பட்டது அப்படின்னா என்னது? திருமறை குர்ஆன், இறை தூதருடைய அந்த போதனைகள், அதையும் ஆதாரபூர்வமான அந்த செய்திகள், இதைத்தான் நீங்கள் பின்பற்ற வேண்டும் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். இப்ப இவங்க சொல்றாங்கல்ல, சரிங்க, இந்த ஷாபானு ஷபே பராத்து இந்த மாதிரி 100 ரக்காத்து தொழுகிறது, பகல்ல நோன்பு வைக்கிறது, 3 யாசீன் ஓதுறது, இதெல்லாம் என்னங்க அப்படின்னு கேட்டா, எங்களுடைய முன்னோர்களுடைய வழி, எங்களுடைய இமாம்களுடைய வழி, அவர்களுடைய கூற்று என்றெல்லாம் சொல்றாங்கல்ல. அல்லாஹ் அதை தெளிவா அடிக்கிறான். மார்க்கம் என்பது திருமறை குரானும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போதனையும் தான். இதைத்தான் நீங்க கடைபிடிக்கணும். ஏன்? என்னிடமிருந்து அருள பெற்றது எதுவோ அதை நீங்கள் கடைபிடிங்கள். மாறாக மற்றவர்களை நீங்கள் பொறுப்பாளர் ஆக்கி கடைபிடிக்க கூடாது, வழிபடக்கூடாது என்று அல்லாஹ் சொல்லுகிறான். அப்ப எல்லாம் அடிபட்டுடுச்சா? முன்னோர்கள் என்று இவர்கள் சொல்லுகிறார்கள், இமாம்கள் என்று சொல்லுகிறார்கள். அப்ப எந்த ஒன்றையும் என்ன செய்யக்கூடாது, அது மாதிரி கடைபிடிக்க கூடாது என்று அல்லாஹ் மிக தெளிவாக சொல்லுகிறான். அதே போல அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இன்னொரு எச்சரிக்கையும் செய்யறா பாருங்க. யா அய்யுஹல்லதீன ஆமனு அத்தீஉல்லாஹ வ அத்தீஉர் ரசூல் வலா துப்திலு அமாலுக்கும். முதல் வசனத்துல என்கிட்ட இருந்து வந்தது தான் நீங்க கடைபிடிக்கணும், மற்றவரை பொறுப்பாளராக கடைபிடிக்க கூடாதுன்னு அல்லாஹ் சொல்லிட்டான். அப்படி கடைபிடித்தால் என்ன ஆகும்? ரிசல்ட் அல்லாஹ் சொல்றான், நம்பிக்கை கொண்டவர்களே அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுங்கள், அல்லாஹ்வுடைய தூதருக்கு நீங்கள் கட்டுப்படுங்கள், உங்களுடைய அமல்களை பாழாக்கி விடாதீர்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு முஸ்லிம், ஒரு இறை நம்பிக்கையாளர் மறுமையில் எனக்கு நன்மை வேண்டும் என்று கருதினால் அவர் செய்யக்கூடிய ஒன்று திருமறை குர்ஆனில் இருக்கிறதா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருக்கிறார்களா என்பதை பார்த்து செயல்பட வேண்டும். தன்னுடைய மன இச்சையை பின்பற்றி எந்த விதமான ஆதாரமும் இல்லாமல் அவர் சொன்னார், இவர் சொன்னார், இமாம் சொன்னார், முன்னோர் சொன்னார் என்றெல்லாம் பின்பற்றி உங்களுடைய அமல்களை நீங்கள் பாழாக்கி விடாதீர்கள் என்று அல்லாஹ் எச்சரிக்கிறான். இதுல நம்ம கொஞ்சம் கூடுதலாக கவனம் செலுத்தணுங்க. உலகம் சார்ந்து பல்வேறு விஷயத்துல நம்ம ஒரு 2000 ரூபாய் கொடுத்து ஏதாவது ஒரு பொருள் வாங்கினா கூட, 5000 ரூபாய் கொடுத்து ஒரு பொருள் வாங்கினா கூட அவ்வளோ கவனிக்கணும். நம்ம என்னுடைய பணம் காசு வீணாகிடக்கூடாது, அவ்வளோ ரொம்ப கருத்தா இருக்கணும். அதுல நல்லதுதான், ஏமாந்துடக்கூடாது இல்லை. ஆனா மார்க்க விஷயத்துல அந்த கருத்து வருதா? யார் சொன்னாலும் கேட்கிறதா? குர்ஆன்ல இருக்கதா பார்க்க வேணாவா? நபிகள் நாயகம் அவங்களுடைய ஆதாரபூர்வமான ஹதீஸ் இருக்கான்னு பார்க்க வேண்டாமா? இதுல மட்டும் என்னது, அந்த மாதிரி ஒரு தன்மை நம்மள சில பேருக்கு வரமாட்டேங்குது. அவங்களும் நல்லதானே சொல்றாங்க. என்ன நல்லதை சொல்றாங்க? ஆதாரம் இல்லாது சொல்வது நல்லதா? ஒரு வழிகேடை சொல்வது நல்லதா? மறுமையில போய் நம்மை நஷ்டவாளி ஆக்குறது அது நல்லதா? அல்லாஹ் கேட்கிறான், அல்லாஹ் சொல்றான், அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுங்க,
அல்லாஹ்வுடைய தூதருக்கு கட்டுப்படுங்க, உங்களுடைய அமல்களை நீங்கள் பாழாக்கி விடாதீர்கள். அப்ப எவ்வளோ கரெக்டா இருக்கணும், நம்ம எவ்வளோ தெளிவா இருக்கணும், எவ்வளோ புரிதல் வேணும் இதுல. அப்ப அதை நம்ம என்ன செய்யணும், கவனத்தில் கொள்ள வேண்டும். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னொரு செய்தியை கொண்டு வராங்க. அதாவது ஆதாரம் இல்லாத ஒன்றை நிலைநாட்ட வேண்டும் என்று போனாலே இப்படிதான் வருங்க. கொஞ்சம் வேணா முன்னாடி தள்ளி உட்காந்துங்க, இடம் இல்லையோ. என்னன்னு பார்த்தீங்கன்னா, நாம அல்லாஹ்வுடைய அருளால இந்த ஏகத்துவ பிரச்சாரம் எல்லா மக்கள்கிட்டையும் சென்று அடைந்தவுடன் கூட்டம் கம்மியாவது இல்லை, ஹஜ்ரத்மார்களுக்கு வருமானம் அடி வாங்குது. சில பேர் ஹஜ்ரத்மார்கள் புரிந்து விட்டார்கள், இன்னும் பல பேர் என்ன செய்யறாங்க, வருமானம் அடி வாங்குது. ஏன்? ஒவ்வொரு பாத்தியாக்கும் மீட்டர் இருக்குல்ல. அது மட்டும் இல்லை, சுவையான கறி குழம்பு, ரொட்டி, இதெல்லாம் வேற கிடைக்குது இல்லை. நீங்க நிறைய பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மார்க்கத்தில் இல்லாத மௌலுது இருந்தாலும் சரி, மற்ற பாத்தியாக்களா இருந்தாலும் சரி, நீங்க உள்ள நுழைஞ்சு பார்த்தீங்கன்னா அதனுடைய பின்னணி இதுவாகத்தான் இருக்கும். கிடைக்குதில்ல, சாப்பிட கிடைக்குதில்ல, அதனால என்ன சொல்றது இல்லை, உண்மையே சொல்றது இல்லை. அப்ப என்ன செய்யறது, இதை எப்படியாவது நம்ம சரி கண்டாக வேண்டும். அதனால கடுமையா என்ன செய்யறது, சொல்றதையாவது உருப்படியா சொல்லணும்ல. மறுபடியும் என்ன செய்யறாங்கன்னா 42வது அத்தியாயம், அதுல 2 to 4 வசனம் அல்லாஹ் என்ன சொல்றான், தெளிவான இவ்வேதத்தின் மீது சத்தியமாக அப்படின்னு சொல்லி அல்லாஹ் பேசுகிறான். இதை பாக்கியம் நிறைந்த இரவில் நாம் அருளினோம். தேடிக்கிட்டே இருந்தாங்களா, என்னடா ஆதாரம் இல்லை ஆதாரம் இல்லைன்னு சொல்றாங்களே, என்னடா பண்றது. இது பார்த்தவொன்னே என்ன ஆயிடுச்சு, நமக்கு ஒரு ஆதாரம் கிடைச்சிருச்சியா, இனிமே யாராவது பேசுவாங்களா. இது பாருங்க, இந்த பாக்கியமிக்க இரவு இருக்குல்ல, அதுதாங்க ஷாபான் 15. இதை சொல்லுவாங்க இல்லைங்க, எங்கேயோ எதுக்கோ முடிச்சு போடுவாங்கன்ட்டு. அது மாதிரி இதுல அதெல்லாம் இல்லவே இல்லை. இன்னொரு முக்கியமான விஷயம் தெரியுமா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாயில் இருந்தும் திருமறை குர்ஆனிலும் ஷபே பராத் என்கின்ற ஒரு வார்த்தை கூட கிடையாது. நீ அப்புறம் எங்க ஆதாரத்தை தேடி போவ? ஒரு வார்த்தை கூட அல்லாஹ்வுடைய தூதர் இது மாதிரி சொன்னாங்கன்னு கூட ஒரு வார்த்தை கூட இல்லை. திருமறை குர்ஆன்ல அப்படி ஒரு வார்த்தையே இல்லை. அப்ப என்ன கொண்டு வருது, இது பாருங்க, பாக்கியம் பொருந்திய இரவு இதுதான், என்ன ஆதாரம்? அதுவும் என்ன ஆயிடுச்சு, ஃபைல் ஆயிடுச்சு. ஆனா இதை நம்ம புரியறதுக்கு அல்லாஹ் என்ன செய்யறான்னா, பாக்கியமிக்க இரவில் அருளினம் சொல்றான்னா திருமறை குர்ஆனை சொல்லுகிறான். இது சம்பந்தமா நம்ம திருமறை குர்ஆன்ல தேடும் பொழுது அல்லாஹ் மற்ற வசனங்கள்ல இதை விளக்குகிறான். இன்னா அன்ஸல்நாஹு ஃபீ லைலத்தில் கத்ர், மகத்துவமிக்க இரவில் நாம் இதை அருளினோம். குர்ஆனை பத்தி அல்லாஹ் பேசுறானா, என்ன சொல்றான், லைலத்துல் கத்ர் இரவை குறித்து அல்லாஹ் பேசுகிறான். லைலத்துல் கத்ர் இரவு எங்க வருது, எந்த மாசத்துல வருது? ஷாபான்லயே வருது, அடுத்த மாதம் ரமலானில் வருகிறது. அதை அல்லாஹ் சொல்றான். இப்ப நம்ம சொல்றதெல்லாம் ஆதாரம் இல்லாமல் அடிச்சு விட்டு போறது இல்லைங்க. அல்லாஹ் பேசுகிறான், ஷஹ்ரு ரமலான் அல்லதீன உன்ஸில ஃபீஹில் குர்ஆன். அல்லாஹ் தெளிவா இருக்கா. ரமலான்ல தான் என்ன செஞ்ச, நம்ம இந்த வேதத்தை நாம் இறக்கி வைத்தோம். அந்த 2 வசனங்களும் வேதத்தை குறித்து தான் பேசுகிறது. அப்ப மிக தெளிவாக நமக்கு தெரிகிறது, ரமலான் மாதத்தில் வரக்கூடிய லைலத்துல் கத்ர் இரவில் தான் இந்த வேதத்தை அல்லாஹ் இறக்கி வைத்திருக்கிறான். இவங்க என்ன செய்யறது, ஆதாரத்துக்கு பார்த்தீங்களா ஷாபானை பத்தி தான் சொல்லுதுன்னு முடிச்சு போடுறாங்களா, அதுவும் அவுட் ஆயிடுச்சு, அதுவும் இல்லை. இதுல இன்னொரு கொடுமை என்ன தெரியுமாங்க, நம்மலாம் விழிப்புணர்வு பெறணுங்க, அதுக்காக சொல்றேன். ஏன்னா நம்மள பல பேர் இந்த மார்க்க செய்தியில ரொம்ப ஒரு கவனம் இல்லாம, ரொம்ப ஒரு பொழுதுபோக்காக, ஒரு அலட்சியமா இருக்கிறோம்ல. எல்லாரும் மறுமையில ஜெயிக்கணும் தானே நினைக்கிறாங்க, அதுக்கு தானே தொலை வந்திருக்கிறோம். மறுமையில ஜெயிக்கணும், மறுமையில வெற்றி பெறணும். அப்ப சரியா இருக்கிற மார்க்கத்தை ஃபாலோ பண்ணாதானே, அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் சொன்னதை ஃபாலோ பண்ணாதானே மறுமையில ஜெயிக்க முடியும். கரெக்டா உள்ள அந்த செய்தியின் அடிப்படையில் உள்ள மகத்துவத்தை இவங்க செய்ய மறக்கிறார்கள். அதிகமான நன்மையை பெற்று தரக்கூடிய ஒரு நாள் அப்படின்றத நம்ம எல்லாரும் தெரிஞ்சு வச்சிருக்கிறோம். ரமலான்ல கடைசி 10ல ஒற்றைப்படை இரவுகளை தேடுங்கள் என்று நபிகள் நாயகம் சொல்றாங்க. லைலத்துல் கத்ர் இரவை அடைய வேண்டும். இந்த அத்தியாயத்திலே வருது இல்ல, இன்னா அன்ஸல்நாஹு ஃபீ லைலத்துல் கத்ர். அல்லாஹ் அதை தொடர்ந்து பேசுகிறான். இந்த லைலத்துல் கத்ர் என்பது 1000 மாதங்களை விட சிறந்தது சொல்றானா அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல சொல்றானா? ஆதாரபூர்வமான செய்தியா இருக்குதா? நபிகள் நாயகம் அதுக்கு டெஃபினேஷன் கொடுக்குறாங்க, விளக்கம் கொடுக்குறாங்க. ரமலான்ல வரக்கூடிய, ஏன்னா இப்போ நம்ம ரொம்ப நெருங்கிட்டோம், ரமலான நெருங்கி இருக்கிறோம்.
இந்த நேரத்தில் நம்மள்ட்ட இது சம்பந்தமான விழிப்புணர்வு வர வேண்டும். அதுக்காக சொல்றேன், ரமலானில் வரக்கூடிய இறுதி 10 நாள் இருக்குல்ல, அதுல உள்ள ஒற்றைப்படை இரவுகளில் நீங்கள் இந்த லைலத்துல் கத்ர் இரவை தேடுங்கள். எவ்வளவு தெளிவா இருக்கு. அல்லாஹ்வுடைய தூதர் தெளிவுபடுத்துறாங்க. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், 1000 மாதங்களை விட சிறந்த ஒரு இரவு என்று அல்லாஹ் சொல்லுகிறான். இதுக்கு முயற்சி பண்றாங்களா? ஆதாரம் இல்லாத சாபானுக்கு என்ன செய்யறாங்க? லைட் எல்லாம் போடுறது, விளக்கெல்லாம் போடுறது பண்றாங்களா? தேவையில்லாத விஷயங்களுக்கு நம்ம யாரெல்லாம் அதுல கலந்து கொள்கிறார்களோ அவர்களை எல்லாம் பாவியாக்குவதற்கு மார்க்கத்தில் ஆதாரம் இல்லைங்க. அதனால அப்படி சொல்றேன், நம்மளாம் எடுத்து சொல்லணும். அதுக்காக சொல்றேன், உண்மையிலேயே அங்க போய் கலந்து கொண்டால் இவங்க சொல்றாங்களே பரக்கத்து கிடைக்கும். எப்படி கிடைக்கும்? அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லாத ஒரு செயலை செய்தால் கிடைக்குமா? அப்படி கிடைப்பது வாய்ப்பில்லை. அப்ப ஆதாரபூர்வமாக திருமறை குர்ஆன்லையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சொல்லக்கூடிய இந்த லைலத்துல் கத்ர் இரவு ஒற்றைப்படை இரவுகளில் ஏற்பாடு செய்யறாங்களா? மக்கள்லாம் தொழுவுங்க, லைலத்துல் கத்ர் இரவை அடையுங்க. அதுலயும் என்ன செய்யறாங்க? அதுல ஒரு பிதத்து. 27 மட்டும்தான் லைலத்துல் கத்ர் இரவு. நபிகள் நாயகம் சொல்றாங்க, கடைசி 10 நாள்ல வரக்கூடிய ஒற்றைப்படை இரவுகளில் நீங்கள் அதை தேடுங்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி இருக்கக்கூடிய ஆதாரபூர்வமான செய்தி இருக்க, மனமுரண்டு பிடிச்சி எப்படி பண்றாங்க பாத்தீங்களா? இல்ல 27 மட்டும்தான். இந்த ஆளின் பெருமக்களை, இது போன்று நடக்கக்கூடியவர்களை நாம் புரிந்து கொள்வதற்காக சொல்றாங்க. தெளிவா செய்தி இருந்தாலும் என்னது, சில பேர் சொல்லுவாங்கல்ல, நான் பிடிச்ச முயலுக்கு 3 காலுண்டு பழமொழியெல்லாம் சொல்றாங்கல்ல, அது போன்று வேண்டும் என்று என்ன செய்யறாங்க? செய்யக்கூடிய பார்க்கிறோம்ல. உண்மையிலேயே மக்கள் மீது அக்கறை இருந்தால், எல்லாரும் மக்கள்லாம் நல்லா இருக்கணுங்க, எல்லாரும் பரக்கத்து கிடைக்கணுங்க, எல்லாருக்கும் பாவ மன்னிப்பு கிடைக்கணும்னா செய்ய வேண்டியது என்ன? ஆதாரபூர்வமான செய்தியின் அடிப்படையில் தான் நீங்க செயல்படணும். அது இல்லை. அப்ப அந்த மாதிரி இல்லாம என்ன செய்யறாங்க? இவர்கள் விளங்கியிருக்கக்கூடிய தப்பும் தவறுமாக விளங்கியிருக்கக்கூடிய ஷாபானை சிறப்பிக்கணும், 15ஆம் நாளை சிறப்பிக்க வேண்டும் என்பதற்காக இவர்கள் செய்யக்கூடிய இந்த அமலுக்கெல்லாம் என்னவோ ஆதாரம் இருக்கிறது என்பதை காட்டுவதற்காக திருமறை குர்ஆனுடைய வசனத்துக்கு இப்படி விளக்கம் தராங்கல்ல. அல்லாஹ் கடுமையா எச்சரிக்கிறான். அல்லாஹ் என்ன சொல்றான் தெரியுதா? இதுல நமக்கும் எச்சரிக்கை இருக்கிறது. அதனால சொல்றேன், உங்களுக்கு தெரிஞ்ச இமாமுங்க ஹஜ்ரத் இருந்தா அவங்களுக்கு நீங்க அதை சொல்லுங்க. அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல 41வது அத்தியாயத்தில் 40வது வசனத்தில் அல்லாஹ் பேசுறான், நமது வசனங்களை திரிப்போர் நம்மிடம் இருந்து மறைந்து கொள்ளலாம் என்று நினைக்கிறார்களா? அல்லாஹ் கேள்வி கேட்கிறான். வசனத்தை திரிக்கிறாங்களா? இல்லாத ஒன்றை கொண்டு போய் எங்கேயோ முடிச்சு போடுறாங்களா? பாக்கியமிக்க இரவு என்றால் அது ஷாபான் தாங்கன்னு சொல்றாங்களா? அல்லாஹ் சொல்றான் லைலத்துல் கத்ர் இரவு என்று அல்லாஹ் பேசுகிறான். ஆனா இந்த மாதிரி திரிக்கிறாங்கல்ல, இது குறித்து இறைவன் கடுமையாக கண்டிக்கின்றான். நமது வசனங்களை திரிப்போர் நம்மிடம் இருந்து மறைந்து விட முடியாது. அப்படின்னா என்ன அர்த்தம்? உலகத்துல நீ ஆட்டம் போடுற, மார்க்கத்துல இல்லாததெல்லாம் மாறுகோன்ற, இந்த வசனம் சொல்லாத கருத்தை எல்லாம் இந்த வசனம் சொல்லிச்சின்னு சொல்றீங்க, ஆனா என்னிடம் இருந்து நீங்கள் மறைத்து விட முடியாது என்று எச்சரித்து அல்லாஹ் இன்னும் சில பாயிண்ட நம்ம புரிவதற்காக சிந்திப்பதற்காக அல்லாஹ் பேசுகிறான். நரக நெருப்பில் எரியப்படுவன் சிறந்தவனா? அல்லாஹ் நம்மளை பார்த்து கேள்வி கேட்கிறாங்க. இந்த உலகம் சார்ந்து நம்ம ஓடிட்டு இருக்கிறோம், அதனால பெருசா என்ன பண்றது இல்ல, மார்க்க விஷயங்களை நம்ம அலட்டி கொள்றது இல்லை. இது ஆதாரபூர்வமானதா? என்ன இப்படி சொல்றாங்கல்ல, அப்படி நமக்கு தெரிஞ்சாலும் என்ன பண்றது இல்ல, அடுத்த மக்கள் தெரியாம செய்யறாங்களே அவங்களுக்கு எடுத்து சொல்றதுக்கு நம்ம முன் வரதில்லை. ஏன்? இந்த உலகம் அது சார்ந்து போயிட்டு இருக்கிறோமா? அல்லாஹ் கேள்வி கேட்கிறான், நரகத்தில் வீசப்படுபவன் சிறந்தவனா, நரகத்தில் எரியப்படுபவன் சிறந்தவனா, அல்லது மறுமை நாளில அச்சமுற்று வருவாரு அவர் சிறந்தவரா? எப்படி அல்லாஹ் கேள்வி கேட்கிறான் பாருங்க. நம்மளாம் அதை தானங்க விரும்புகிறோம், மறுமையில ஜெயிக்கணும், எந்த விதமான அச்சமும் இல்லாமல் நாம அல்லாஹ்விடத்தில் அந்த மறுமையில கூலியை பெற்று சொர்க்கத்திற்கு செல்ல வேண்டும், அப்படித்தானே விரும்புகிறோம். அப்ப அல்லாஹ் இந்த கேள்வி கேட்கும். அப்ப இதையும் நம்ம என்ன செய்யணும்? கருத்தில் வைக்க வேண்டும். இந்த மாதிரி இல்லாத விஷயத்தை நிலைநாட்டுவதற்கு அவர்கள் செய்வது என்பது சரியில்லை என்று அல்லாஹ் இந்த வசனத்துல கண்டிக்கின்றான். அடுத்து இன்னொன்று தெரியுமா? பாமர மக்கள், பொதுமக்களாக இருக்கக்கூடியவர்கள் அவங்க கேட்கிற கேள்வி, அங்க என்னங்க செய்யறாங்க பள்ளிவாசல்ல? சரி, நீங்க ஆதாரம் இல்லை, ஹதீஸ்ல ஆதாரம் இல்லை, குர்ஆன் வசனத்துல ஆதாரம் இல்லை, அதெல்லாம் சொல்றீங்க, ஓகே தான். என்ன செய்யறாங்க? எல்லாரும் சேர்ந்து என்ன பாட்டு படிக்கிறாங்களா? அது என்ன மௌலுது மாதிரியா? என்னங்க 100 ரக்காத்து தொழுவுறாங்க, குர்ஆன் தானங்க, யாசீனை தானங்க ஓதுறாங்க, குர்ஆன் தானங்க ஓதுறாங்க.
அப்படி ஒரு கேள்வி பார்த்துருக்கீங்களா? நிறைய பேர் நம்ம சந்திச்சிருப்போம். இங்க என்ன மேட்ரு அப்படின்னா, நன்மையா நன்மை இல்லையா அது இல்லை மேட்ரு. மார்க்கம் என்று தீர்மானிக்கக்கூடிய அதிகாரம் யாருக்கு? அல்லாஹ் பேசுகிறான், அலா லில்லாஹி தீனுல் காலிஸ். இந்த மார்க்கம் என்பது தூய மார்க்கம், அல்லாஹ்வுக்குரியது. இதில் போய் எல்லாரும் ஆட்டம் போடுவீங்களா? எல்லாரும் ஆளாளுக்கு இப்போ நம்ம எல்லாம் முடிவு பண்ணி ஜிம்மா தொழுகை முடிஞ்சோன்னா மசூரா பண்ணி நன்மை தான், ஃபஜர் தொழுகை 4 ரக்காத்தான் ஆக்கிடுவோம்னு ஆக்க முடியுமா? நன்மை தான். 2 தொழுகிறதுக்கு பதில் 4 தொழுதா நன்மை தானங்க. சரி வாங்க எல்லாரும் நம்ம மசூரா பண்ணி 4 ஆக்கிடுவோம், லுகரை 8 ஆக்கிடுவோம். அப்போ அப்படி ஒத்துக்க மாட்டோம்ல. அதே அளவுக்கு தானே இதுலையும் நன்மை என்ற அந்த பாயிண்டை சொல்லி என்ன செய்யக்கூடாது? மார்க்கத்தை தீர்மானிக்கக்கூடிய அந்த அதிகாரத்தை கையில் எடுக்கக்கூடாது. நபிகள் நாயகம் இன்னும் அழகா இது சம்பந்தமாக விளக்குறாங்க. 3 பேர் என்ன செய்யறாங்க? பேசிக்கொள்கிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய வீட்டுக்கு வராங்க. அல்லாஹ்வுடைய தூதருடைய அந்த அமல்கள் குறித்தெல்லாம் விசாரிக்கிறார்கள், கேட்கிறார்கள். அப்போ அவங்களுக்கு என்னன்னா, அது போதுமானதா அவங்களுக்கு தெரியல. சரி, அல்லாஹ்வுடைய தூதர் அவங்க முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்ட நபி, அவங்களுக்கு ஓகே தான், நமக்கு இது பத்தாது. அப்ப என்ன செய்யறது? அதில் ஒரு ஆள் சொல்றாரு, இனிமே நமக்கு தூக்கமே கிடையாது. என்னவா? ஒரே தொழுகை தான், நைட்டு பகல் எல்லாம் தொழுகை தான். இன்னொருத்தர் சொல்றாரு, இனிமே கண்டினியூவா நோன்பு தான். இன்னொருத்தர் சொல்றாரு, இனிமே பெண்கள் என் வாழ்க்கையில கிடையாது. அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் அப்படின்னு இன்னொருத்தர் சொல்றாரு. இப்ப இந்த பார்வையில நீங்க பாருங்களேன், நன்மைதானே என்று கேட்கிறாங்கல்ல, இந்த பார்வையில நீங்க பாத்தீங்கன்னா இது நன்மை தானே. ஒருத்தர் காலமுள்ளா தொழுதுட்டு இருக்க போறேன்னு சொல்றாருங்க, நன்மை தானேங்க. வேற ஏதாவது நான் பாட்டு படிக்க போறேன்னு சொன்னாரா? இல்ல நான் வேற ஏதாவது செய்ய போறேன்னு சொன்னாரா? இல்ல, நான் தொழுவ போறேன்னாரு. இன்னொருத்தர் நான் காலம் ஃபுல்லா நோன்பு வைக்க போறேன்னாரு. இது நன்மை தானே. நன்மைன்னு நம்ம சொல்றோம் இல்லைங்க, இது நன்மை தானே. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன செஞ்சாங்க தெரியுமா? இதுக்கு அனுமதி கொடுத்தாங்களா? ஆஹா தோழர்களே, என்ன அற்புதமான ஒரு மசூரா பண்ணிருக்கீங்க. அழகா நீங்க தொழுவுங்க, அழகா நீங்க நோன்பு வைங்க, கல்யாணம்லாம் பண்ணாதீங்க அப்படி சொல்லி இருந்தா இந்த வாதத்தை நம்ம எடுத்துக்கலாம். ஓகே, நீ 100 ரக்காத்து வேணாலும் தொழுவு, நீ 3 யாசின் வேணாலும் ஓதுங்க, எப்படி வேணாலும் பண்ணுங்கன்னு சொல்லலாம். நபிகளையும் கண்டிக்கிறாங்க. நீங்க இந்த மாதிரிலாம் பேசுறது நீங்க தானே? உங்களை விட அல்லாஹ்வை நான் அதிகம் அஞ்சக்கூடியவன், நான் உறங்குகிறேன், தொழவும் செய்கிறேன், அது மாதிரி செய்யுங்கன்றாங்க. நான் நோன்பும் வைக்கிறேன், உண்ணவும் செய்கிறேன், உணவு அருந்துகிறேன், நான் பெண்களை திருமணம் முடித்திருக்கிறேன். அடுத்து சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் யார் என்னுடைய வழிமுறையை கைவிடுகிறாரோ அவரை எச்சரிக்கிறான், அவர் என்னை சார்ந்தவர் இல்லை. முடிஞ்சு போச்சா? நன்மை என்ற அதுக்குள்ளே என்ன செஞ்சிடக்கூடாது, நம்ம விட முடியாது. அப்ப இதையெல்லாம் கருத்தில் கொண்டு அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நாம அல்லாஹ்வுடைய அருளினால் ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் குறிப்பிட்ட செய்திகளை நாம் அறிந்திருக்கிறோம். அல்லாஹ்வுடைய அருளினால் இந்த செய்திகளை நம்மளுடைய குடும்பத்தாருக்கும், ஏன்னா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் ஒருத்தர் தௌஹீதுல இருப்பார், குடும்பத்தில் ஒருத்தர் தௌஹீதுல இருப்பார். ஆனால் குடும்பத்தில் நடக்கிறதெல்லாம் நடந்துட்டு தான் இருக்கும். மெகராஜுக்கு, ஷபே பராத்துக்கு, மௌலூதுக்கு எல்லாம் நடக்கிறதெல்லாம் நடந்துட்டு தான் இருக்கும். அதே மாதிரி உற்றார் உறவினர்கள் அவங்க வட்டத்தில் என்ன செய்யாது, இந்த செய்தி கிடக்காது. அப்ப நான் என்ன கேட்கிறேன், நாம தெரிந்த இந்த ஏகத்துவம் நபி வழி ஆதாரபூர்வமான செய்திகள் தான் கடைபிடிக்க வேண்டும் என்பதை நம்மளோட நம்ம வச்சுக்கிறதா? நம்ம குடும்பத்தார் தானே, எப்படி வேணாலும் போனாலும் பரவாயில்லையா? இல்ல நம்ம உறவினர்கள் தானே, அக்கா தங்கச்சி பெரியப்பா சித்தப்பா மாமா மாமி, அவங்க எப்படி போனாலும் பரவாயில்லையா? நம்ம கவலை இல்லையா? நீ எப்படியாவது போ, அப்படி விட முடியுமா? அப்ப சொல்லணும்ல. அப்ப இந்த தகவலை நாம் அறிந்த இந்த செய்திகளை அனைவருக்கும் நாம எடுத்து சொல்லி, இது மாதிரி மார்க்கத்தில் இல்லாத இந்த சபேபராத் என்கின்ற இந்த விஷயத்தில் இருந்து மீண்டு இதை நம்ம ஊக்கப்படுத்தலாம். ரமலான்ல நோன்பு வைங்க, ரமலான்ல நின்று இரவு தொழுகை தொழுவுங்க, மிக குறிப்பாக லைலத்துல் கத்ரை அடைவதற்கு நீங்கள் முயற்சி எடுங்கள். கடைசி ஒற்றைப்படையில் 10 நாள் நீங்க தொழுவுங்க. இதெல்லாம் நம்ம சொல்லலாம். நபிகளின் அடிப்படையில் ஆதாரபூர்வமான செய்திகளை ஆர்வப்படுத்தலாம். அப்ப அது போன்ற செய்திகளை சொல்லக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும் என சொல்லி என்னுடைய முதல் உரையை நிறைவு செய்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ்.
எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மார்க்க அடிப்படையில் இந்த ஷாபான் என்று சொல்லி அதில் தொழக்கூடிய 100 ரக்காத்துகள், அதே போன்று மோதக்கூடிய 3 யாசீன்கள், பள்ளிகளெல்லாம் அலங்கரிக்கிறது, இது மாதிரி விஷயங்களுக்கு எந்த விதமான மார்க்க ஆதாரமும் இல்லை. திருமறை குரான்லையும் ஆதாரபூர்வமான நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய செய்திகளும் இல்லை. இன்னும் கண்டிக்க தான் செய்கிறாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறாங்க, மன் அஹ்தஸ ஃபீ அம்ரினா ஹாதா மா லைஸ ஃபீஹி ஃபஹுவ ரத்துன். இந்த மார்க்க விஷயத்தில் ஒருத்தர் யாராவது புதுசாக ஒன்று உருவாக்குறார் அப்படின்னா அவர் உருவாக்கிய புது விஷயம் என்பது நிராகரிக்கப்படும்ட்டாங்க. இது நம்ம அல்லாஹ்வுடைய கிருபை கொண்டு நம்ம தெரிந்து கொண்டோம். இதில் அவர்கள் மதிக்கின்ற இந்த மதுஹப் இருக்குல்ல, அதுலேயே என்ன செய்திருக்குன்னு பாருங்க. இதெல்லாம் நம்ம கேட்கணும். அதுக்கு தான் சொல்கிறேன், பராத்து இரவு வணக்கத்தை மதுஹப் ஆதரிக்கிறதா? அவங்க மதுஹப்பை தானே தூக்கி பிடிக்கிறாங்க. ஒரு பக்கம் குரான் ஹதீஸ் நம்ம சொன்னால் அதெல்லாம் அப்படி வைங்க, மதுஹப்பில் அப்படின்னு கேட்குறாங்கல்ல. இந்த விரல் அசைக்கிறவங்களாம் உள்ளே வரக்கூடாதுன்னு போர்டெல்லாம் போட்டாங்களே கொஞ்சம் முன்னாடி. அப்போல்லாம் இதை தானே மதுஹப்பை தானே தூக்கி பிடிச்சாங்க. அந்த மதுஹப்பில் என்ன சொல்கிறாங்க, இந்த பராத் இரவு சம்பந்தமாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ரஜப் முதல் ஜிம்மா, மகரிப் இஷா, அதுக்கு நடுவில் தொழக்கூடிய 12 ரக்காத்து, அதே மாதிரி ஷாபான் 15 இரவுல தொழக்கூடிய இந்த 100 ரக்காத்து இழிவாக்கப்பட்ட அனாச்சாரம்ன்றாங்க. அனாச்சாரம் சொன்னாலே அதுவே கடுமையான வார்த்தை. எப்படி போடுறாங்கன்னா வார்த்தையை, இழிவாக்கப்பட்ட அனாச்சாரம். யார் சொல்றா? இதை யார் சொல்றாங்கன்னா இனாஅத்துல் தாலிபீன், ஷாபி மதுஹபுடைய அந்த புத்தகத்தில் 27வது பக்கத்தில் இந்த செய்தி இருக்கிறது. அதை ஃபாலோ பண்ணுறதா தான் இதை ஃபாலோ பண்ணணும்ல. அவங்க இல்லைன்றாங்களே ஷாபான் மாதத்தை, இதில் நடக்கக்கூடிய வணக்க வழிபாடுகள் இல்லைன்றாங்களே, ஆதாரம் இல்லைன்றாங்களே. அதே மாதிரி இன்னொரு செய்தியில் ஷாஃபி மதுஹப் பதுவுல் முயின் என்று சொல்லக்கூடிய அந்த புத்தகத்தில் பார்த்தீங்கன்னா, இதில் ஆசிராவில் தொழுகக்கூடிய அந்த மோசமான தொழுகை, ஷாபான் 15 இரவுல நின்று தொழக்கூடிய இந்த 100 ரக்காத்துகள் இருக்கிறது, இந்த தொழுகை இது மோசமான வழிகேடு என்று அவங்க சொல்றாங்க. அதே மாதிரி இந்த பள்ளிவாசல் அலங்கரிக்கிறாங்கல்ல, அது குறித்து சொல்றாங்க. அனஃபி மதுஹப் பஹ்ருர் ராயிக் என்று சொல்லக்கூடிய இந்த புத்தகத்தில் என்ன சொல்றாங்க தெரியுமா? பள்ளிவாசல விளக்கு போட்டு அலங்காரம் செய்யறது, கடை வீதிகளில் இதுக்காக ஷாபானுடைய அந்த விஷயத்திற்காக ஷாபான் 15 அலங்கரிக்கிறாங்கல்ல, இது சம்பந்தமா சொல்றாங்க. இது தவிர்க்க வேண்டியது, இது சரியில்லாதது என்று அவங்க மதுஹப் நூலில் தான் சொல்றாங்க. அதே மாதிரி அந்த நோன்பு வைக்கணும்னு சொல்றாங்கல்ல, அது சம்பந்தமாக என்ன செய்யறாங்கன்னா அதில் அவங்க சுட்டி காட்டுறாங்க, 15க்கு பிறகு நோன்பு வைக்கக்கூடாது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்காங்க. ஷாபான் மாதம் இருக்குல்லங்க, இதில் அந்த பாதி ஆன பிறகு 15 ஆன பிறகு அதில் என்ன செய்யக்கூடாது, நோன்பு வைக்கக்கூடாது. ஏன்? தொடர்ச்சியாக வைக்கிறவங்க வைங்கன்றாங்க. ரமலானுக்கு தயாராக வேண்டும், தொடர்ச்சியாக வைக்கிறவங்க மாதம் மாதம் நோன்பு வைப்பாங்கல்ல, அவங்களுக்கு அனுமதி கொடுக்குறாங்க நபிகள். இதை சுட்டி காட்டி என்ன செய்கிறாங்க, அவங்க மதுஹப் நூலில் பதுவுல் முயின் என்று சொல்லக்கூடிய அந்த நூலில் என்ன செய்கிறாங்கன்னா இனாயத்து தாலிபின் அதில் கண்டிக்கிறாங்க, அப்படி நோன்பு வைக்காதீங்க. அப்போ நோன்பு வைக்கிறதும் இல்லைன்ட்டாங்க மதுஹப்பில். நமக்கு மதுஹப் உடன்பாடு இல்லைங்க, குர்ஆன் ஹதீஸ் தான் நமக்கு, அது முன்னாடி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அவங்க சொல்லக்கூடிய மதுஹப்ல இதில் இல்லைன்னு தான் சொல்கிறாங்க. ஷபே பராத்துக்கு அவங்க ஆதரவு இல்லை, மதுஹப்களுடைய அந்த ஆதரவு இல்லை. அப்போ இதையும் நம்ம என்ன செய்யணும், இமாம்களிடத்தில் கேள்வி எழுப்பி அல்லாஹ்வுடைய அருளை கொண்டு இந்த சத்திய மார்க்கத்தின் திருமறை குர்ஆன் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஆதாரபூர்வமான செய்தியின்பால் மக்கள் எல்லாம் அதன் அடிப்படையில் செயல்பட்டு மறுமையிலே வெற்றியடையக்கூடிய அந்த பாக்கியத்தை நாம் பெற வேண்டும். அல்லாஹ் அதற்கு வாய்ப்பளிக்க வேண்டும் என்ற பிரார்த்தனையோடு என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன். வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.